இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கோயில் பேர் என்ன ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயில் தான் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். தரிசனமும் முடிஞ்சிருச்சு நல்லபடியாக. இந்த சிங்கப்பெருமாளோட கோயில் புகழை சொன்னோம் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் எப்படி எந்த அளவுக்கு நம்ம வந்து ரங்கநாதரை சேவிக்கிறோமோ அதே மாதிரியே தான் பலன் தான் இந்த சிங்கப்பெருமாளை சேவிக்கிறவங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எப்பயுமே வந்து பெரும்பாலானவங்க ஸ்ரீரங்கம் தான் வருவீங்க. ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாளை போய் தரிசனம் பண்ணி வருவீங்க. அதே நேரத்தில் எப்பயுமே ஸ்ரீரங்கம் வர்றவங்க ஒரு தடவை வந்து இந்த சிங்கப்பெருமாள் கோயிலே வந்து இந்த சிங்கப்பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்கன்னாலே அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க, பிரகாசமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் ஒரு தடவை வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் சிங்கப்பெருமாளை தரிசனம் மாதிரி ஆகிட்டு அம்பாளை சேவாட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் தெரிகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்மையிலேயே இந்த கோயிலுக்கு வந்தனால நல்ல பலனை எதிர்பார்க்க நல்ல விஷயம் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரப்போ மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள். திருச்சியில் இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயில் வந்து ஸ்ரீரங்கத்தில் எப்படி தரிசனம் பண்ணுறோமோ அதே மாதிரி இவரையும் வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஸ்தலம். திருச்சியில் நிறையா ஸ்தலங்கள் இருக்குது. அதுலேயும் இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நரசிம்ம பெருமாள் வந்து ரொம்ப விசேஷமான கோயில். இது வந்து அது புரட்டாசி மாதம் வந்து இன்றைக்கி புரட்டாசி மாதம் சங்கடகர சதுர்த்தி இந்த மாதிரி நாட்களில் சிங்கப்பெருமாள் தரிசனம் பண்ணுறதுல ரொம்ப விசேஷமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நீங்களும் வாங்க, கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் சிங்கப்பெருமாள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. நன்றி, தேங்க்யூ.